அனைவருக்கும் மாலை வணக்கம். எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு ரொம்ப நன்றி. இது என்னோட 2வது வாரம் நெனைக்கிறேன். முதல் வாரத்துல வந்து "காதலிக்க நேரம் உண்டு" அப்படின்னு சுதா திருநாராயணன் அவர்களோட கதைய சொல்லியிருந்தேன். ரொம்ப பதட்டத்தோடு தான் நான் அத பேசியிருந்தேன். இப்பவும் அந்த பதட்டம் இருக்கு. பட் இருந்தாலும் ஓகே ஓரளவுக்கு அ சொல்லப்போறேன். அ இதுவும் ஒரு காதல் தொடர்பான ஒரு கதை தான். ஆ இது வந்து மலர்மதி அப்படின்ற ஒரு ஆசிரியர் சென்னையில இருந்து எழுதியிருக்க ஒரு இது. கண்ணாளனி. இந்த கதை பார்த்தீங்கன்னா, ஒரு 2 காதலர்களுக்கு இடையே நடக்கிற ஒரு விஷயம் தான். ரவீந்தர் அண்ட் உஷா. இவங்க 2 பேரும் ரொம்ப உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருக்காங்க. ஆ உஷா வந்து இந்த காதல் வந்து கண்மூடித்தனமான காதல் அப்படின்ற மாரி ரொம்ப ரவீந்திர மேல அன்பா இருக்காங்க. ஸோ வீட்ல பேசும்பொழுது பெற்றோர்கள் வந்து சம்மதிக்கல இந்த காதலுக்கு. இப்ப சம்மதிக்காத பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அ எப்படி இருந்தாலும் இந்த காதல் நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போணும் இல்லையா? ஸோ ரவீந்தர் கிட்ட பேசும்போது அவரு என்ன சொல்றாரு, இன்னைக்கு நைட்டே நீ வந்து வீட்ல இருக்க பணம், நகை இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடு. நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு தான் அவர் மேல கண்மூடித்தனமான காதலாச்சே. ஸோ அவர் சொன்ன உடனே அத செஞ்சிடலாம் அப்படின்னு அன்னைக்கு இரவே வந்து வீட்ட விட்டு வெளியேறதுக்கான எல்லா இதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த சீன் அங்க கட் பண்ணும்போது இந்த சைட்ல அந்த ரவீந்தர் வந்து அவரோட நண்பர்கிட்ட முத்து அப்படின்ற ஒருத்தர்கிட்ட போன்ல தொலைபேசியில வந்து தொடர்பு கொண்டு பேசும்பொழுது அவர் முத்து கேக்குறாரு, நீ உண்மையா தான் உஷாவை காதலிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் சொல்றாரு, அடப்போடா பைத்தியக்காரா, அவ கொண்டு வர காசு பணம் நகை அதெல்லாம் இருக்கிற வரைக்கும் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கணுமோ இருந்து முடிச்சுட்டு அவளை விட்டுற வேண்டியதான், கம்பி நீட்டிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு அவரோட நண்பர் முத்து வந்து சொல்றாரு, என்னடா உனக்கு கொஞ்சம் கூட கடவுள் பயமே இல்லையா, இந்த மாதிரி சொல்றீ அப்படின்னா, கடவுளுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ரவீந்தர் முடிக்கிறாரு. முடிச்சு அந்த இடத்துல கட் பண்ணும் பொழுது இவங்க உஷா வந்து நகை பணம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க வீட்டை விட்டு. ஸோ இவரும் வந்து அந்த பயம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவரோட மோட்டிவ் வந்து இந்த காதல் அப்படின்றத தாண்டி அதை ஆஹ் அது மீறி வேற விதமா தானே அவர் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது யாரும் இல்லாதவரோட அவர் ரொம்ப அந்த ஒரு எப்படி சொல்றது, அவளோட லைஃப்பை சீரழிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்ல தான் அவர் வராரு. வரும்பொழுது யாரும் இல்லாத ரோட்ல ஒரு அசுர வேகத்துல வர ஒரு லாரியில வந்து அவர் அடிபட்டு அந்த இடத்துலயே ஆன் ஸ்பாட்ல அவர் இறந்துடுறாங்க. டிரைவரும் பாக்குறாரு யாரும் இல்லை அப்படின்றனால டிரைவரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஸோ உஷா வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, தன்னோட கண்ணாளன் வருவான் நம்மளை கூட்டிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல கடவுள்ன்றது வந்து நம்மளோட மனசாட்சின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம மனசாட்சிக்கு நம்ம பயந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னா பண்ணாம இருந்து மற்றவங்களுக்கு கெட்டது நினைக்காம இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நான் எடுத்துக்கிட்டேன். காதல் கண்மூடித்தனமா இருக்கலாம், பட் இந்த அளவுக்கு பெற்றோர்களோட இது இல்லாம போகக்கூடாது அப்படின்றதுலயும் நான் இந்த இடத்துல அவங்க எழுதின வரியில நான் நினைக்கிறேன். கதை முடிந்து விட்டது. நன்றி, வணக்கம்.